இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்றனால டக்குன்னு எல்லா வேலையுமே முடிஞ்சிருது. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைம் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏபிசி ஜூஸ் கொஞ்சம் போட்டுக்கொடு அப்படின்ட்டு. ஆனால் நான் அதை போடவே இல்லை. சரி ஓகே இன்றைக்கி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். பீட்ரூட்டு, நெல்லிக்காய், கேரட்டு அதெல்லாமா வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா அதுக்கு தேவையானது கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஏன்னா அதை நானும் கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இவங்களுக்கு போடுறப்போ கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு கருவேப்பிலை சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி மிக்சியில் சேர்த்து நல்லா அது கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதில் ஆனால் மிக்சியில் தண்ணி ஊற்றலை. ஃபர்ஸ்ட் நல்லா அதை அரைஞ்சிட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மற்றபடி ரொம்பலாம் நான் தண்ணி அதில் ஆட் பண்ணவே கிடையாது. அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான். அதை அரைச்ச அந்த ஜூஸ் கிடைக்கும் இல்லையா, அது மட்டும்தான். மற்றபடி தண்ணி இதில் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. ஆனால் குடிச்சு பார்த்தப்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால புளிப்பாக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சி வேறு பவுலில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலையில் ஹாட் வாட்டரில் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி நானும் எல்லாமே ரெடி பண்ணி அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றிட்டு இருந்தேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஏபிசி ஜூஸ் எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி நான் அதை ட்ரை பண்ணேன். ஆனால் உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. இதில் இஞ்சி, லெமன்லாம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது என்கிட்ட இல்லை அப்படின்றனால நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இது மாதிரி இன்னொரு குட்டி மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.